வணக்கம் நட்புகளே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து எந்த வீடியோஸும் நார்மல் கிராஃப்ட் வீடியோஸ் போடலை. ஜஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற டைஸோ மினியேச்சர் கலெக்ஷனை வந்து காட்டலாம், அதை பற்றி ஒரு குட்டி வீடியோ போடலாம், வ்ளாக் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். இது நான் வந்துட்டு யூஏஇயில் இருக்கும்போதுட்டு பர்ச்சேஸ் பண்ணது. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகுது. அங்கே ஒரு 12 இயர்ஸ் இருந்தேன். அங்கேயும் ஒரு 10 இயர்ஸாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கலாம். அங்கே நான் எப்போதுமே போனால், அந்த கடைக்குன்னு போனால் ஏதாவது ஒன்று குட்டி குட்டியாக வாங்குவேன். இதெல்லாம் அப்படி சேர்த்தது தான். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம்ஸ் இதில் இருக்கிறதெல்லாம். இது எங்கேயும் தொலைச்சிடக்கூடாதுன்ட்டு பத்திரமா ஆல்வேஸ் பாதுகாத்து வச்சுருப்பேன். வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நூடுல்ஸ் வந்திருக்கு. உள்ளக்குள்ளார நூடுல்ஸும் இருக்கும். கப் நூடுல்ஸு நம்ம இங்கே வாங்குவோம்ல, அதே மாதிரி தான். இது எல்லாமே ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்டு. இங்கே லோக்கலில் இப்போ இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு வந்துட்டு சைனீஸ் ப்ராடக்ட்டு வருது. நான் இன்னும் அது ஒன்றும் வாங்கலை. ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தால் வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வந்துட்டு ஆரஞ்சு பாட்டில். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். மூடியெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும், பட் உள்ளே ஒன்றும் கிடையாது. பட் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. இது எல்லாமே ரிமூவபிள் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே ரிமூவ் பண்ண முடியும். நான் வீடியோவில் எப்போ எடுக்கிறதுன்ற இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் காட்டுறேன். எல்லாமே தனித்தனியாக உங்களால் எடுத்துக்க முடியும். எடுத்துகிட்டு திருப்பியும் ஃபிட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆயிரும். நான் இதை அவ்வளோவா எடுக்க மாட்டேன், ரொம்ப ரேரு. பசங்க தான் எப்போயாவது எல்லாம் எடுத்து கழட்டி சேர்த்திட்ருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் கேன். ஜூஸ் கேனு 7up இந்த மாதிரி வாங்குவோம் இல்லை, உள்ளே ஒன்றும் இருக்காது, ஏதாவது வேணாலும் போட்டுக்கலாம். பட் இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பார்க்க அதே மாதிரியே இருக்கும். நான் 2 வச்சுருப்பேன் நூடுல்ஸ் பாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா பனானா. இது மோஸ்ட் ஆஃப் த பேஸ்கெட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் கேக்கு. ஒரு ரவுண்ட் கேக்கு கட் பண்ணி ஒரு ஸ்லைஸ் எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் சிசர். கலட்டிக்கலாம் டாப்பாக. மூவபிளாக தான் இருக்கும். எல்லாமே ரியாலிட்டியாகவே இருக்கும். இது ஐஸ்கிரீம். கப்பில் பவுலில் வாங்கினோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செட்டப்பில் வச்சுருப்பாங்க. இதே எல்லாமே தனித்தனியாக மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையாக கழட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாமே என்னுடைய ஃபேவரட் கலெக்ஷன். The sweet donuts. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட் மாதிரி தெரியுது. கார்ன், பீன்ஸு அண்டு இதெல்லாம் அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அவங்க சாப்பிட்ற மாதிரியான ஃபுட்டு. பட் அந்த பிளேட், அந்த உட்டன் பிளேட்டு, அதில் அந்த இதில் சிஸ்லர்ஸ் வச்சு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் இதை கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ன்லாம் பார்க்குறதுக்கு, இந்த பீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் எடுக்க முடியும் ஆக்சுவலி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆரஞ்ச். இதுவும் நிறைய வீடியோஸில் நீங்கள் சைடில் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆரஞ்ச், கேரட்டும் ரொம்ப அழகாக இருக்கும், ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அண்ட் அதே போல் ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். குட்டியுண்டா மினியேச்சர் ஸ்வீட் பொட்டேட்டோ, அது எக்ஸாக்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும்.
இது ஒரு இருக்குது, இதுக்கு பேர்லாம் எனக்கு தெரியவே இல்லை ஆரம்பத்துலேருந்தே. இந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளார கிழங்கு வகைகள் மாதிரி ஏதோ ஒரு ஃபுட்டு. மேபி அவங்க ஃபுட்டா என்னன்னு தெரில, எனக்கு இதோட நேம் தெரியல. அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு, நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியான ரெக்டாங்கிள் ஷேப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, கிச்சன் ஐட்டம்ஸ் மாதிரி ஸ்பூனு, ஃபோர்க்கு, இந்த மாதிரியான குட்டி சாஸ் பேன், ஹாட் பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப்லர் பின். எல்லாமே டாப்பாக கழட்ட முடியும், எடுத்தோம்னா வந்துடும். இப்படி அந்த மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. ஹாட் பாக்ஸில் ஒன்றும் இருக்காது, நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டி சாஸ் பேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் அண்டு ஃபோர்க்கு. அதே போல் இந்த டேப்பு நம்ம இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு வச்சு இழுத்து ஒட்டிக்குவோம்ல, அந்த மாதிரி டேப்பு. அப்புறம் இருக்கிற குட்டி கைஸ் உங்களுக்கு இவங்க எல்லாத்தையுமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸில் இந்த குட்டி கைஸ் தான் உட்காந்துருப்பாங்க. இவங்க எல்லாம் தான் என்னுடைய ஃபோட்டோஸ்லலாம் வந்து பக்கத்தில் உட்காந்து போஸ் கொடுக்குற மனிதர்கள். சின்னதாக இன்கம்ப்ளீட் இவங்க இல்லை, இந்த ஜீவன்லாம் இல்லைன்னா என் ஃபோட்டோ ஷூட்டு அந்த மாதிரி இருக்கும். இந்த டாகி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுவும் எடுக்க முடியும், தலைப்பாட்டு தனியாக. இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அப்படியே பாவமாக நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு முகம் இது. இவரெலாம் அதிகமாக வீடியோஸ்குள்ளே வர மாட்டார், கொஞ்சம் வைக்கப்படுற டைப்பு, அதனால் ஒதுங்கியே இருப்பார். அப்புறம் நம்ம டெடி கைஸ், இவங்க எப்போதுமே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா ஃபோட்டோ ஷூட்லேயும் வந்து முன்னாடி நிற்கிறது இந்த 2 ஜீவனம் தான். அப்புறம் நம்மளுடைய க்யூட் லிட்டில் மங்கி அண்ட் ஒரு அப்பாவி ஜீவன். இங்கே வந்து எதுக்குடா நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுக்கிட்டு நிற்கும், பாவமாக பயந்த முகமாக. இது பார்த்தா கொஞ்சம் நாட்டியாக தெரியும், இதை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன், கிரேப்ஸு, கத்திரிக்காய், இந்த மஸ்க் மிலான், ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கும். ஒரிஜினல் நம்ம கோன் ஐஸ் வாங்குகிறோம்ல அதே ஷேப்பில் இருக்கும். அண்ட் இந்த கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கேரட்டு, கத்திரிக்காய், இந்த சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இந்த கார்னும் ஒரு க்யூட் ப்ராடக்ட். இங்கே பார்க்கலாம், ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த லீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த கார்னில், நல்ல பிரைட் கலர். அப்புறம் ஒரு மஸ்க் மிலான், அப்புறம் ஒரு கிரேப்ஸு. இது இல்லாத பார்த்திங்கனாக்கா ஒரு கல்ஃப் விளையாடுவாங்கள, கல்ஃப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி வந்துடுது. கோல்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அதோட பேட்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த பேட்லாம் பார்க்குறதுக்கு. அதோட பால் அதெல்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு, இந்த இது இருக்கும். இதில் ஒரு இதை போட்டுட்டு இந்த பேட்டெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம போட்டு வைக்கணும், இந்த மாதிரி வைக்கணும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். டேபிளெல்லாம் சைடில் வைக்கும் போதுட்டு இவ்வளோ தான். இது வந்து ஒன்லி எரேசர்ஸ். இது வந்து அங்கே 3 பீஸாக இருக்கும்.
3 பீஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் விற்கும். மோஸ்ட்லி 5 திரகம் டு நான் ஆரம்பத்தில் 5 திரகம்ஸ் வாங்கினேன். அப்புறம் 6 திரகம் ஆச்சு, அப்புறம் 7 திரகம் ஆச்சு. இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு தெரியலை. இப்போ நான் ரீசண்டாக வந்துட்டு இங்கே சென்னையில் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் வந்து டெய்ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். போகலை. சென்னை போகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா கட்டாயமாக அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு தான் வருவேன். அங்கே போய் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கா இல்லை இங்கே ஏதோ மாற்றிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு. நான் டெய்ஸோ ஃபேன், பெரிய ஃபேனு. அங்கே எல்லா ப்ராடக்ட்டுமே யூனிக்காக இருக்கும். குட்டி குட்டியாக அந்த டிஃப்ரெண்ட் திங்ஸாக நம்ம எடுக்க முடியும். நார்மலி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே வந்துட்டு அங்கே கிடைக்கிறது வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் நாங்கள் சும்மா சுற்றி பார்க்குறதே எனக்கு ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும். போனால் புதுசு புதுசாக ஐடியா கிடைக்கும் எனக்கு அங்கே. இது இப்படி பண்ணலாமா, கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கெலாம் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சினா என்ன செய்கிறதுன்னு ஒரு ஐடியா வேணும்னாலே அந்த கடையில் போய் சுற்றினேன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு ஷாப்பு என்னுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஷாப்புனா டெய்ஸோ ஜப்பான். அதுதான் நான் என் பெரியவன் பையன்கிட்ட கூட சொல்லிகிட்ருப்பேன், என்னை வந்துட்டு நீ ஒரு தடவை ஜப்பான் கூட்டிகிட்டு போட, அங்கே இருக்கிற எல்லா டெய்ஸோவுக்கும் நான் போகணும்டா அப்படிமே. எங்கள் வீட்டில் என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு டெய்ஸோ கடைக்கு போகிறதுக்காண்டி ஜப்பான் போகிற ஆள் நீயாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிற அன்றைக்கி நடக்கட்டும், நம்ம ஆசைப்பட்டு வைப்போமே அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருப்பேன். பட் இது ரொம்ப எனக்கு இதே மாதிரி இன்னும் மினியேச்சர் கலெக்ஷன்ஸ், நான் குட்டி குட்டி கப்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஃப்ரீயாக இன்னொரு நாள் காட்டுறேன். இன்றைக்கி இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இங்கே நான் லோக்கலில் வந்துட்டு பார்க்குற இந்த மாதிரியான குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிது. அதெல்லாம் வந்து சைனீஸில் எழுதியிருந்துச்சு அந்த கவரில். அவன் சொன்னான் இதெல்லாம் சைனீஸ் ப்ராடக்ட்மான்னு பெரிய பையன் சொன்னான். ஓகே, அப்போனா நான் இன்ன வரைக்கும் அதை வாங்கலை. எனக்கு நான் தேடுற மாதிரி டிசைன்ஸ் அதை பார்த்தோன்னே ஒரு க்யூட்னஸ் இருக்கணும். அந்த மாதிரியான பொருள் ஏதாவது கிடச்சிச்சின்னா கட்டாயமாக வாங்குவேன். வாங்கி பார்த்துட்டு நான் எவ்வளோ நாளைக்கு அது நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு சின்ன இது கூட எப்படி சொல்கிறது, பொருள் வீணாக போயோ மங்கியோ இதாகையோ வந்தது கிடையாது. அப்படியே இருக்குது. எனக்கு அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட் இருக்குதா அப்படிங்கிறது நான் டெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பேன். ஒரு 1 இயர் வச்சுருந்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால. பட் நல்ல ஐட்டம் கிடச்சிச்சினாக்கா நான் திருப்பி இங்கேயும் அந்த ஒரு கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு 2 வாங்கினோம்னாலே அது சேர்ந்துரும் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு. இதெல்லாம் அப்படி வாங்கினது தான். ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போது, ஒவ்வொரு மாலுக்கு போகும்போதுட்டு டிஃப்ரெண்ட்டானா. ஆனால் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்ற ஒரு லிமிட் இருக்கும். ஏன்னா 7 திரகம் அப்படிங்கிறது கம்மியாக தானே இருக்குது. எடுத்து போட்டால் எத்தனை வேணாலும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அங்கே போனால் பயம், எங்கே நிறையா தேவையில்லாத வாங்கிடுவோமோ அப்படின்னு இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று தான், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் எனக்கு நானே போட்டுக்கிட்டு தான் கடைக்குள்ளாரையே போவேன். அப்படி போயே நான் இத்தனை வாங்கி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.